சுற்றுலா பார்க்கலாம்ல உங்களை எல்லாரையும் சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. அண்ட் இன்னைக்கு வந்து எந்தெந்த இடங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம ரொம்ப ஆவலாக இருப்போம். ஸோ நல்லா ஸ்வெட்டர் ஜாக்கெட் எல்லாம் போட்டுட்ருங்க, மஃப்ளர் எல்லாம் போட்டுருங்க. என்னது சென்னை வெயிலில் எதுக்கு ஸ்வெட்டர் ஜாக்கெட் நீங்கள் யோஜனை பண்ணுறீங்களா? நோ இப்போ நம்ம போகிறது காஷ்மீர். நீங்கள் அந்த காட்சிகளை பார்க்கும்போதே நம்மளுக்கு உள்ளூர் அப்படியே மெய் சிலிர்க்கும். அந்த காட்சிகளை பார்க்கும்போதும் இயற்கை வளம் பார்க்கும்போதும் கடவுளோட அற்புதங்கள் பார்க்க போகும்போதும் அண்ட் டெஃபினட்டாக அவ்வளோ சில் பார்த்தா உங்களுக்கு இருக்கிற வெயிலே உங்களுக்கு மறந்துடும். ஸோ அதனால் வந்து ஸ்டே டியூன் அண்ட் வீல் கோ டு த ஷோ. இன்றைக்கி நம்ம வந்து எந்த ஊர் பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஆவலாக இருப்பீங்க. இன்றைக்கி வந்து நம்ம பஹல்காம் பார்க்க போகிறோம். பஹல்காம்ங்கிறது வந்து காஷ்மீரில் வந்து ரொம்ப அழகான ஒரு இடம். அது வந்து பனிமலையாக இருந்தாலும் சரி, பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸாக இருந்தாலும் சரி, அந்த ரெண்டு விதத்துலேயுமே சம்மர் அண்ட் வின்டர்லேயும் வந்து மிக அழகான அப்படி ஒரு நம்மளுக்கு அந்த அழகில் நம்மளை நாமே நினச்சிக்கிற கூடிய அவ்வளோ சோக்கிங் இன் தட் பியூட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இயற்கை அழகு வளம் நிறைந்த ஒரு ஊர் இது. ஸோ இங்கே வந்து இது பார்த்தீங்கன்னாக்கா இயல்பாக அதை வந்து ஒரு மினி சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து இது சுவிட்சர்லாண்டை விடையும் மிக அழகான ஒரு ஊர் அப்படின்ட்டுன்னு சொல்லுவாங்க. காஷ்மீர்
அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு இடத்த பற்றி தொடர்ந்து நம்ம பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது குல்மார்கை பற்றி சில இடத்துல சொல்லியிருப்போம். அது மாதிரி வரும்போது அடுத்ததாக நம்ம பஹல்காம். ஒவ்வொரு மாவட்டமும் காஷ்மீரில் ரொம்ப அழகாக இருக்குது. பஹல்காம்னு பார்த்தீங்கன்னாக்கா அது அனந்த்நாக் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ரொம்பவே ஒரு பாப்புலர் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். அது வந்து சொல்லுவாங்க ஸ்டன்னிங் நேச்சுரல் பியூட்டி அண்டு சினிக் லேண்ட்ஸ்கேப். காஷ்மீர் வேலியே ஃபுல் ஆஃப் சினிக் லேண்ட்ஸ்கேப். அதில் அனந்த்நாக் மாவட்டத்தில் பஹல்காமும் அந்த வகையில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒரு சின்ன வந்து இந்த வார்த்தை எட்டிமாலஜின்னு சொல்லுவோம் இல்லையா, பெஹல்காம்ங்கிற வார்த்தை வந்து எப்படி வந்தது, உருவானது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கு வந்து ஷெப்பர்ட் அப்படிங்கிறது வந்து ஆடு மேய்ப்பாளர் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதுவும் இந்த காவும் சேர்ந்து தான் வந்து பெஹல்காம் வந்தது. இன்னொரு வழி என்ன அப்படின்னு வந்தா பேல்காம். பேல்னா வந்து இந்த இடத்துல நந்தி அண்ட் சிவபெருமான் வந்து தன்னோட நந்தியை இங்கே விட்டுட்டு அவர் அமர்நாத் கேவுக்குள்ளே போன மாதிரி ஒரு ஐதீகத்தினால வந்து இது வந்து பேல்காம்ங்கிறது அப்படி மாறி பேல்காம் அப்படின்ட்டுன்னு ஆச்சு அப்படின்ட்டுங்கிற மாதிரி ஒரு எட்டிமாலஜி இருக்குது. இன்ட்ரெஸ்டிங் இல்லையா? காஷ்மீரில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இடம் மட்டும் இல்லைங்க, பஹல்காமே பியூட்டிஃபுல். ஆனால் அதில் உள்ளே போகும்போது எல்லாரும் பாப்புலராக சொல்கிறது பைசரன் வேலி போயிட்டு வந்தீங்களான்னு கேட்பாங்க. எப்படி நம்ம கொடைக்கானல் போனால் குணா கேவ்ஸ் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்த வந்து பீப்புள் கேட்கும்போது நம்ம அங்கே பைசரன் வேலிங்கிறது ஏன் பைசரன் வேலின்னு சொல்லும்பொழுது அதை வந்து மினி சுவிட்சர்லாண்ட் இன் இந்தியாங்கிற ஒரு பேர்லையும் அழைக்கப்படக்கூடிய ஒரு இடம். ஒரு லஷ் க்ரீன் மிடோ, ரெண்டு பக்கமும் சரௌண்டட் பை டென்ஸ் ஃபாரஸ்ட். ஒரு பக்கம் மிடோ, இன்னொரு பக்கம் டென்ஸ் ஃபாரஸ்ட். ஸோ பெஹல்காம் ஊர் பார்த்தீங்கன்னாக்கு வந்து 8,990 feet above sea லெவலில் இருக்குது. அண்ட் இது வந்து லிடர் வேலியில் ஒரு முக்கியமான ஒரு ஊராக அமைந்துள்ளது. இது ஜென்ரலாக என்னென்னாக்கா பஹல்காம்லேருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் தூரத்தில் தான் இந்த காட்டுப்பகுதியை தாண்டி இந்த வேலி பகுதி இருக்குது. சினிக் பியூட்டின்னு நம்ம சொல்லும்போது ஏற்கனவே பார்த்த ஒவ்வொரு இடம் மாதிரி யூனிக்காக பிரெத் டேக்கிங் வியூஸ், ஸ்னோ கேப்டு மவுண்டன்ஸ் தெரியறது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பைன் ட்ரீஸ் பூராமே டாட்டடாக இருக்கும். குறிப்பாக இந்த ஸ்னோ பெய்யும் போது நம்ம வரும்பொழுது ஃபுல்லாக அந்த ஒயிட்டு ஃப்ளவர்ஸ் மேலேருந்து பார்த்தா ஃபுல்லாக ஒயிட்டாக அந்த செடி பூரா வெள்ளையாக அந்த ஸ்னோ இறங்கி அந்த மாதிரி ஒரு காட்சியும் இருக்கும். சம்மர் டைமில் பார்த்திங்கன்னா அந்த க்ரீனரியோடு இருக்கிற பைன் ட்ரீஸும் நம்மளால் பார்க்க முடியும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் க்ரீன் ட்ரீ வந்து அப்படியே ஒரு லிஷர்லி வாக்குக்கோ அதே மாதிரி நம்ம பிக்னிக்கோ எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான இடம். ஸோ இதில் ஆக்டிவிட்டீஸ் ஆப்வியஸ்லிங்க நம்ம போகிறது பூராவுமே டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால போனி ரைட், பஹல்காம்லேருந்து அந்த போனி ரைடில் தான் இந்த பைசரன் வேலிக்கு ஆக்சஸ் பண்ண முடியும். அண்டு அந்த போனி ரைட்லேயும் ரொம்ப யூனிக்காக எல்லா இடத்துலையும் நீங்கள் ட்ராவல்ஸ் பண்ணும்போது சீனிக் ஏரியாஸை பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ஸ்பாட்டில் பார்க்கும்போது போனி ரைடை ஒரு பக்கம் நம்ம என்ஜாய் பண்ணலாம், இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஜார்பிங், கேம்பிங். அதே மாதிரி வேலி இஸ் ஆல்சோ பாப்புலர் ஸ்பாட் ஃபார் ஃபோட்டோகிராஃபி. நம்ம ஏற்கனவே நேச்சுரலாக ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறோம், பட் இது ஒரு வித்தியாசமாக வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபாரஸ்ட் காட்டுப்பகுதியில் இருக்கிற ஃபோட்டோகிராஃபாக இருக்கட்டும், இல்லை ஸ்னோ கேப்ட் ஏரியாஸுன்னு மிடோஸோட ஃபோட்டோகிராஃப்க்கும் இது பேர் போன இடம். டெஃபினட்டாக பஹல்காம் பகுதியையும் நீங்கள் பார்க்கும்போது ஒரு யுனிக்கான எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இந்த எபிசோடை. நம்ம இன்னும் டிஃப்ரெண்ட் இடங்கள் இந்த ஏரியாவில் அப்படியே பூந்து நிறைய இடங்கள் போய் பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன்ட் அண்ட் வாட்ச் அஸ் நெக்ஸ்ட் வீக்.